இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய் கத்தியால் குத்தி கொலை, அலோஸ்டாரில் தொழிற்சாலை ஊழியர் மீது குற்றச்சாட்டு. இந்த மாத தொடக்கத்தில் பலமுறை கத்தியால் குத்தி தனது தாயாரை கொலை செய்ததாக தொழிற்சாலை ஊழியர் ஒருவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. தனக்கு எதிரான குற்றச்சாட்டு மாஜிஸ்ட்ரேட் எலியானா இஸ்மாயில் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது 29 வயதான அமிருல் ஷாஃபிக் சம்சுல் அதனை புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக தலையசைத்தார். பிப்ரவரி 2ஆம் தேதி அதிகாலை மணி 3:15 முதல் காலை 8 மணிக்கும் இடையே ஜாலான் தஞ்சோக் பெண்டஹாராவின் தாமன் சுல்தான் அப்துல் ஹமீலில் உள்ள ஒரு வீட்டில் வங்கி நடவடிக்கை நிர்வாகியான 52 வயதுடைய தனது தாயார் ஜுருல்சி வாசிர் என்பவரை கொலை செய்ததாக அமீருல் ஷாபிக் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் 40 ஆண்டு காலம் சிறை மற்றும் குறைந்தது 12 பிறம்படிகள் விதிக்கப்படும் குற்றவியல் சட்டத்தின் 302வது பிரிவின் கீழ் அமீருல் ஷாபிக் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் குற்றம் சாட்டப்பட்ட நபரிடம் இருந்து எந்தவொரு வாக்குமூலமும் பதிவு செய்யப்படவில்லை. இறைச்சி பொட்டலத்திற்குள் மறைத்து கடத்திய காண்டாமிருக கொம்புகள். பாங்காக்கில் வியட்நாமியர் கைது. இறைச்சி பொட்டலத்திற்குள் 11க்கும் மேற்பட்ட காண்டா மிருகங்களின் கொம்புகளை மறைத்து கடத்திய சந்தேகத்தின் பேரில் ஆடவன் ஒருவனை தாய்லாந்து அதிகாரிகள் கைது செய்தனர். 36 வயதுடைய வியட்நாமிய நபர் கைது செய்யப்பட்டதன் மூலம் அனைத்துலக வனவிலங்கு கடத்தல் கும்பலுடன் அவனுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளது. திங்கட்கிழமை பாங்காக்கின் பிரதான அலுவலக அனைத்துலக விமான நிலையம் வந்தடைந்த பின் சட்டவிரோதமாக வனவிலங்கு உடல் பாகங்களை கடத்தியதன் தொடர்பில் அந்த ஆடவன் கைது செய்யப்பட்டதாக தாய்லாந்து பூங்கா வனவிலங்கு மற்றும் தாவர மறுசீரமைப்பு துறை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது. ஜனநாயக காங்கோ குடியரசின் லுனும்பாஷியில் இருந்து லாவோஸிற்கு எத்தியோப்பியா மற்றும் தாய்லாந்து வழியாக அந்த நபர் பயணித்து வந்ததாக கூறப்பட்டது. விமான நிலைய அதிகாரிகளும் போலீசாரும் 6 காண்டாமிருக கொம்புகளையும் பாலிஸ்டீன் ஐஸ் பெட்டியில் கொம்புகளை மறைத்து வைக்க பயன்படுத்தப்பட்ட சுமார் 12 கிலோ எடை அடையாளம் தெரியாத இறைச்சியையும் பறிமுதல் செய்தனர். மலாக்காவில் கோர விபத்திற்கு வித்திட்ட கார் ஓட்டுநரின் மைக்ரோ ஸ்லீப். சாலை விபத்தில் ஆடவர் பலியான பரிதாபம். மாற்றுத்திறனாளியான ஒப்பு தனது குழந்தையை பள்ளியிலிருந்து அழைத்து சென்ற ஆடவர் ஒருவர் நேற்று மதியம் மலாக்கா பாடாங் ஜம்பு பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அங்குள்ள போக்குவரத்து சிக்னலில் அவர் நின்று கொண்டிருந்த போது அதை ஓட்டி சென்ற ஹோண்டா EX5 மோட்டார் சைக்கிள் பெரடுவா மைவி காரால் மோதப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட மொத்தம் 6 வாகனங்கள் பாதிக்கப்பட்டன என்றும் மேலும் 3 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அறியப்படுகின்றது. போலீசார் தெரிவித்ததன்படி பண்டார் மலாக்காவிலிருந்து புக்கிட் பெருவாங் நோக்கி சென்று கொண்டிருந்த 35 வயது கார் ஓட்டுநருக்கு மைக்ரோ ஸ்லீப் எனப்படும் குறுகிய நேர தூக்கம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்தை ஏற்படுத்தியதாக சந்தேகிக்கப்படுகிறது. அதன் விளைவாக அந்த கார் எதிர் திசை வழியாக சென்று போக்குவரத்து விளக்கில் நின்றிருந்த வாகனங்களை மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தலை, முகம் மற்றும் உடலில் ஏற்பட்ட கடுமையான காயங்களால் தாமான் மெடேகா பகுதியை சேர்ந்த அந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக மலாக்கா மருத்துவமனையில் அனுப்பப்பட்டுள்ளது. டுரியன் துங்கால் போலீஸ் துப்பாக்கிச்சூடு விசாரணை இறுதி கட்டத்தில் IGP தகவல். மலாக்கா டுரியான் துங்கலில் போலீசார் 3 இந்திய ஆடவர்களை சுட்டுக் கொன்ற சம்பவம் தொடர்பான விசாரணை இறுதி கட்டத்தில் உள்ளதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். மலாக்கா மருத்துவமனை மற்றும் ரசாயனத்துறை வழங்க வேண்டிய உடல் கூறு மற்றும் துப்பாக்கி தோட்டா குறித்த ஆய்வறிக்கைகள் இன்னும் நிலுவையில் உள்ளன. அவை கிடைத்தவுடன் வழக்கு முழுமை பெறும் என்றார் அவர். சட்டத்துறை தலைவர் அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் விசாரணைக்கு கூடுதல் ஆதாரங்கள் கோரப்பட்டுள்ளன என்பதை IGP சுட்டிக்காட்டினார். இவ்வேளையில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அண்மையில் அலோர்காஜாவில் நடந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதா என்பதையும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். 24 முதல் 29 வயதிலான அம்மூவரும் கடந்த ஆண்டு நவம்பர் 24ஆம் தேதி சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் ஒருவர் செம்பனை தோட்டம் ஒன்றில் அதிகாலை 4:30 மணிக்கு பாரங்கத்தியால் ஒரு போலீஸ்காரரை தாக்கி காயப்படுத்தியதால் தற்காப்புக்காக துப்பாக்கிச் சூட்டை நடத்த வேண்டியதாயிற்றாக போலீஸ் தரப்பில் கூறப்பட்டது. எனினும் அதனை மறுத்து குடும்பத்தார் மேல் விசாரணைக்கு வற்புறுத்தியதை அடுத்து சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெறுகிறது.
செபரங்பிறை உத்தராவில் போலீஸ் மற்றும் பொது நபரை தாக்கிய ஆடவன் மீது குற்றச்சாட்டு. லான்ஸ் கார்பரல் பதவியில் உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி மற்றும் மற்றொரு நபரை ஜனவரி 31ஆம் தேதி வேண்டுமென்றே கோல்ஃப் மட்டையினால் காயப்படுத்தியதாக ஆடவன் மீது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 30 வயதான அந்த ஆடவனுக்கு எதிரான குற்றச்சாட்டு மேஜிஸ்ட்ரேட் ஐனி அடிலா முகமது ஃபைசால் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட போது அதனை மறுத்து விசாரணை கோரினார். 26 மற்றும் 38 வயதுடைய இருவரை ஜனவரி 31ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் செபரங்பிறை உத்தராவில் உள்ள தாமான் பாகான் அடுக்ககத்தில் தாக்கியதாக அந்த ஆடவன் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த நபருக்கு 5000 ரிங்கெட் ஜாமீன் அனுமதிக்கப்பட்டது. மேலும் வழக்கு தீர்க்கப்படும் வரை பாதிக்கப்பட்டவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்பதற்காக கூடுதல் நிபந்தனைகளையும் நீதிமன்றம் விதித்தது. ஆவணங்களை சரிபார்ப்பதற்காக இந்த வழக்கு மார்ச் 27ஆம் தேதி அன்று மீண்டும் மறுவாசிப்புக்கு செவிமடுக்கப்படும். வட்டி முதலை மற்றும் மீள முடியாத கடன் நெருக்கடியா? தீர்வுக்கு உடனே அணுகுங்கள். சத்ரியா பெர்சிபாடு சேவை மையம் சிரமான் 2இல் இயங்கி வரும் ஒரு அரசு சார்பற்ற அமைப்புதான் பெத்துமஹான் கெபாஜி சத்ரியா பெர்சிபாடு நெகிரி செம்பிலான் அமானா செக்காப் தெகாஸ் போன்ற கோட்பாட்டுடன் இந்த அமைப்பு அதிகப்படியான வட்டி கடன் அலோங் எனப்படும் வட்டி முதலைகள் மற்றும் உரிமம் பெற்ற கடன் நிறுவனங்களிடம் அதிக வட்டிக்கு சிக்கியிருக்கும் மக்களுக்கு ஆலோசனை உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகிறது. மக்களின் வாழ்க்கையை சுமையற்றதாக மாற்றி நிதி சுதந்திரத்தை அதிகப்படியான அதை மீண்டும் பெற அவர்களுக்கு உதவுவதே அதன் நோக்கம் என்கிறார் சத்ரியா பெர்சிபாடு தலைவர் டேனியல். தீராத கடன் தொல்லை மற்றும் சட்டவிரோத வட்டியில் நம் மக்கள் சிக்கி இருப்பதை கருத்தில் கொண்டு அவர்களை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவர்கள் 2024ஆம் ஆண்டில் இந்த அமைப்பை தொடங்கினர். சங்க பதிவிலக்காவான ROS-இடம் முறைப்படி பதிவு பெற்ற இந்த அமைப்பில் தற்போது 5 உறுப்பினர்களாக இருந்து வழிநடத்துகின்றனர். தங்களிடம் ஆலோசனை மற்றும் உதவி தேடி வருவோரில் அவசர தேவைக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்கியவர்களே அதிகம் என்கிறார் டேனியல். அந்தரங்க புகைப்படங்களை வைத்து மிரட்டி வந்த கும்பல் கைது. 3 மில்லியன் ரிங்கெட் இழப்பு. அந்தரங்க புகைப்படங்களை வைத்து மிரட்டி பணம் பறித்து இதுவரை 3 மில்லியனுக்கும் மேல் இழந்து அந்த இழப்பை ஏற்படுத்திய கும்பல் ஒன்று ஜொஹூரில் பிடிபட்டுள்ளது. 18 முதல் 33 வயதுடைய 6 பேர் கைதானதாக தேசிய போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது காலிட் இஸ்மாயில் தெரிவித்தார். எனினும் கும்பலின் தலைவனான 23 வயது மலேசியர் இன்னமும் தலைமறைவாக உள்ளான். இந்த கும்பல் சமூக ஊடகங்களில் பெண்களாக நடித்து பாதிக்கப்பட்டவர்களை சந்தேகத்திற்குரிய லிங்க் இணைப்புகளை கிளிக் செய்ய தூண்டுகிறது. பின்னர் அவர்களின் கைபேசிகளை ஹேக் செய்து அந்தரங்க வீடியோக்களை பதிவு செய்து மிரட்டி பணம் பறிக்கிறது. இவ்வேளையில் மலேசியர்கள் லாவோஸ் மற்றும் கம்போடியாவுக்கு மனித கடத்தலுக்கு ஆளாக்கப்பட்டு மோசடி கும்பலில் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்ய வற்புறுத்தப்பட்டதும் அடக்குமுறைகளுக்கு உள்ளானதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வேலையை விட்டு வெளியேற வேண்டுமென்றால் 30,000 ரிங்கிட் கொடுக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தப்படுவதாக போலீசார் கூறினர். கைதான 6 மனித கடத்தலில் ஈடுபட்டது, குழந்தை ஆபாச படங்களை தயாரித்தது, கும்பலாக கொள்ளையடித்தது போன்ற குற்றப்பதிவுகள் உள்ளன. பத்துகாஜா சாலை விபத்தில் 3 தலைமுறை பெண்கள் பலி. போதைப்பொருள் மயக்கத்தில் வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரிகேட் MIC வலியுறுத்தல். பேராக் பத்துகாஜாவில் நிகழ்ந்த சாலை விபத்தில் 3 தலைமுறையினரை இழந்த குடும்பத்திற்கு பிரிகேட் மைக் ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துள்ளன. உயிரிழந்தவர்கள் 34 வயது SR சரளாதேவி, 65 வயது G சரஸ்வதி கோபால் மற்றும் 3 வயது சிறுமி சாஸ்திகா என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தை மிகுந்த துயரமானதாக குறிப்பிட்ட பிரிகேட் MIC தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அரசாங்கம் தேவையான உதவிகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். அதே நேரத்தில் THC வகை போதைப் பொருள் தாக்கத்தில் வாகனம் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநரின் செயலையும் அவர் கண்டித்தார். கவனக்குறைவாலும் அலட்சியத்தாலும் 3 உயிர்கள் போக காரணமான அவர் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆண்ட்ரூ கோரிக்கை விடுத்துள்ளார். சாலை பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்றும் அலட்சியம் அல்லது போதைப் பொருள் தாக்கத்தால் வாகனம் ஓட்டுபவர்களுக்கு எவ்வித அனுசரணையும் காட்டக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை இரவு தஞ்சோங் துவாலாங் சாலையில் நிகழ்ந்த விபத்தில் அம்மூவரும் பயணித்த ஃபெர்டுவா மைவி கார் டொயோட்டா ஹிலிக்ஸ் வாகனத்துடன் மோதியது. அதில் பெரியவர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை குழந்தை மருத்துவமனையில் உயிரிழந்தது.
27 வயது டொயோட்டா ஹிலெக்ஸ் ஓட்டுநர் உடம்பிலும் கால் முட்டியிலும் காயமுற்றார். அனைத்துலக ரோபாட்டிக் போட்டியில் 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்ற மலேசிய மாணவர்கள். ரமணன் பாராட்டு. அனைத்துலக அளவில் நடைபெற்ற உலக ரோபோ விளையாட்டு போட்டியில் பங்கேற்று 80க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்த 24 மலேசிய மாணவர்களை மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் நேற்று நாடாளுமன்றத்தில் சந்தித்து பாராட்டினார். நாட்டின் 13 பள்ளிகளை பிரதிநிதித்து சென்ற இந்த மாணவர்கள் ரோபாட்டிக் மற்றும் ஸ்டெம் துறையில் தங்களின் அபார திறமையை வெளிப்படுத்தி உலக அரங்கில் மலேசியாவின் பெயரை ஓங்க செய்துள்ளனர். உலகின் மிகப்பெரிய ரோபாட்டிக் தளங்களில் ஒன்றான இப்போட்டியில் தாய்வான், ஜப்பான், தென்கொரியா, இந்தியா, இந்தோனேசியா, தாய்லாந்து, வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் மற்றும் மலேசியா உட்பட 10 நாடுகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இப்போட்டியில் பங்கேற்ற மலேசிய மாணவர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தது ஒரு பதக்கத்தையாவது வென்றுள்ளனர் என்றும் இது கடந்த ஆண்டை விட மிக சிறந்த முன்னேற்றம் என்றும் அமைச்சர் ரமணன் பெருமிதத்துடன் தெரிவித்தார். நமது மாணவர்கள் சர்வதேச அளவில் எவ்வளவு பெரிய சாதனையை படைத்திருப்பது எனக்கு மிகுந்த பெருமை அளிக்கிறது என்று அவர் உரையாற்றிய போது குறிப்பிட்டார். சிங்கப்பூர் ரொட்டி அலமாரியை துடைப்பத்தால் சுத்தம் செய்த ஊழியர் வேலை நீக்கம். சிங்கப்பூரின் ஈஸ்ட் பாயிண்ட் மாலில் உள்ள பிரெட் டாக் பேக்கரி என்ற ரொட்டி நிறுவனத்தில் அலமாரிகளை துடப்பத்தை பயன்படுத்தி துப்புரவு ஊழியர் ஒருவர் சுத்தம் செய்யும் சம்பவத்தின் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலானதை அடுத்து அந்த ஊழியர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பிப்ரவரி 9 நடந்த இந்த சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட ரொட்டி நிறுவனம் அறிந்ததோடு இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொள்வதாக உறுதியளித்தது. சம்பந்தப்பட்ட அந்த ஊழியரின் செயல் மன்னிக்க முடியாத ஒன்று என்றும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பதால் அந்த ரொட்டி நிறுவனம் இதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. அதோடு அந்த ஊழியரின் செயல் அதன் உணவு பாதுகாப்பு மற்றும் சுகாதார நடைமுறைகளுக்கு முரணானது என்றும் அந்நிறுவனம் வலியுறுத்தியது. PHன் தேர்தல் அறிக்கையின் தோல்வியே கோவில் சர்ச்சைக்கு காரணம், MAPP குற்றச்சாட்டு. பகத்தான் ஹரப்பான், புக்கு ஹரப்பான் தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியதே கோவில் நில சர்ச்சைக்கு காரணம் என மலேசிய இந்திய மக்கள் கட்சியான MAPP குற்றம் சாட்டியுள்ளது. மாநில அளவில் இந்து அறப்பணி வாரியங்கள் அமைப்பதையும் கோவில்கள் மற்றும் சுடுகாடுகளுக்கு தேவையான நிலம் வழங்குவதையும் PH அதன் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருப்பதை MAPP தலைவர் பி புனிதன் சுட்டிக்காட்டினார். ஆட்சிக்கு வந்ததும் அங்கு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் இன்றைய பதற்றமான சூழ்நிலை உருவாகி இருக்காது என்றார் அவர். இந்நிலையில் கோவில்களுக்கு அனுமதி இல்லாதது சமூகத்தின் தவறல்ல, அது பதவியில் உள்ள அரசாங்கத்தின் கொள்கை தோல்வி மற்றும் நிர்வாக பலவீனம் என புனிதன் கூறினார். இவ்வேளையில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அனுமதியில்லாத கோவில்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டதும் இந்து பக்தர்களிடையே ஆழ்ந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக புனிதன் கூறிக்கொண்டார். எனவே சமூகத்தை குற்றம் சாட்டுவதை நிறுத்திவிட்டு தேர்தல் வாக்குறுதிக்கு ஏற்ப வழிபாட்டு தலங்களை நியாயமாக ஒழுங்குமுறையோடு சட்டப்பூர்வமாக்குவதை மடானி அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என புனிதன் வலியுறுத்தினார். வழிபாட்டு தல சர்ச்சைகள் அமைதியாகவும் சட்டப்படி தீர்க்கப்பட வேண்டும், மாமன்னர் அறைகூவல். கோவில் உள்ளிட்ட வழிபாட்டு தலங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கையாள்வதில் பரஸ்பர மரியாதை மிக முக்கியம் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார். இஸ்லாம் அனைவரிடமும் மரியாதையை வலியுறுத்துகிறது என்றும் பிற மதத்தவர்கள் தங்கள் மதத்தை கடைபிடிக்க தடையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் மற்ற சமயத்தாரும் முஸ்லிம்கள் மீது மரியாதை காட்டுவது அவசியம் என குறிப்பிட்ட மாமன்னர் இது தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்தும் என தெரிவித்தார். மத விஷயங்களை அரசியல் கருவியாக்க கூடாது என்றும் அவை சட்டத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் மாமன்னர் நினைவுறுத்தினர். 2018 ஜொஹூரில் நடந்த ஒரு கோவில் இடிப்பு பிரச்சனையில் நல்லிணக்க அடிப்படையில் தாமே மத்தியஸ்தம் செய்து வைத்ததை நினைவுறுத்திய அவர் இத்தகைய பிரச்சனைகள் அமைதியாகவும் விவேகத்துடனும் சட்டப்படி தீர்க்கப்பட வேண்டும் என கூறினார். அனுமதி இல்லாமல் மற்றவர்கள் நிலத்தில் வழிபாட்டு தலங்கள் கட்டப்பட்ட விவகாரம் பேச்சு பொருளாகியுள்ள நிலையில் மாமன்னர் அவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். முன்னதாக தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆரோன் அகோடகாங் மாமன்னர் அவர்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது.